மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார் நம்மில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார் நம்மில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? தனி உற்றவர் வாழ்வில் நீதி நிற்று நிறைத்திட வேண்டாமா? வழியுண்டு இயக்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு இயக்கிட நமக்கொரு நெறியுண்டு. நோக்குடன் வாருங்கள், கதிவிளைந்திடும் பாருங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. மாறிட இதயங்களெல்லாம் ஒன்று சேர்த்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் என்றும் நிறைவேறிட வேண்டாமா? ஒரு குடும்பம் மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. முழுவதும் ஒரு குடும்பம் மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையில் வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, இறையழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. தந்தை
மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு தாத்தாக்களே, பாட்டிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, உங்க எல்லாரையும் முதல் திருவிருந்து செல்லங்களாகிய நாங்க அன்போடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். முதல் திருவிருந்து உட்களும் நாங்க இயேசுவின் புது படைப்பாக மாற எங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நாம இன்று வாழ்வளிக்கும் நற்கருணையால் புது படைப்பு நாமாவோம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்கிறோம். உடலுக்கு உணவு எப்படி ஊட்டம் தருதோ அதுபோல ஆன்மாவுக்கு இயேசுவின் உடல் உணவாகி ஊட்டம் தந்து நம்மை புது படைப்பாக மாற செய்து. இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவன் பாலும் தேனும் வழிந்தோடும் கானான் தேசம் போக மன்னா என்ற மகத்தான உணவு தந்தாரு. அதப்போல நிறைவாழ்வுக்கு நாம போகிற பாதையில சோர்ந்து போகாம இருக்க நம் இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணை வடிவுல உணவாக தராரு. நற்கருணை கிறிஸ்துவின் உடன்படிக்கைய நமக்கு நினைவுபடுத்துது. கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாகவும் இருக்குது. இந்த உணவானது வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை ஏற்படுத்துது. பிறரோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள அழைக்குது. தியாக மனப்பான்மையோடு வாழ வழிகாட்டுது. நம் பழைய பாவ வாழ்விலிருந்து நம்மை மன்னித்து மனமாற்றம் பெற செய்து புது படைப்பாக மாற்றுது. நம்ம அருள் வாழ்வு ஊட்டம் பெறவும் நாம் மனமாற்றம் பெறவும் நற்கருணை நம்மை அழைக்கின்றது என்ற சிந்தனையில் இந்த நற்கருணை கொண்டாட்டத்துல பக்தியுடன் பங்கெடுப்போம். முதல் திருவிருந்தில் பங்கு பெறும் எங்களுக்காக இன்றைக்கு சிறப்பாக ஜெபியுங்க. எங்களுடைய வாழ்வு புதிதாக மாற வாழ்த்துங்க. திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் தவறுகளையும் ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய்மையாளை வானதூதர் புனிதர் அனைவரை சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வில் கழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. அமைதியும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது எண்ணிக்கை நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கடவுள் விடுதலையினை நோக்கிய பயணத்தில் சோர்வுற்றிருந்த மக்களுக்கு மன்னா பொழிந்து அவர்களை தேற்றுகின்றார். புதிய வாழ்வுக்கு துணையிருந்து அழைத்து செல்கின்றார். இந்த அற்புதமான நிகழ்வு கடவுளின் இரக்கத்தையும் பேரன்பையும் காட்டுகின்றது. மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கடவுள் காட்டிய கருணையினை எண்ணிக்கை நூல் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரை உள்ள இறைவார்த்தைகளில் மிளிர்வதை கவனமுடன் வாசிக்க கேட்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 4 முதல் 9 முடிய. பக்கம் 217. அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரு விருப்பு கொண்டனர். இஸ்ராயேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்ட மீன், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளை பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதுவும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்தமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்களின் சுவையை ஒத்தியிருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 49.
மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவரும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவரும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பாவத்தினை கூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடிமேலே மனம் தேற்றுவார் பலமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே, கலங்காதே. சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் ஆரிருளை நீ கடந்திட தீர்த்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே பாலையும் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா வாழ்வழியாண்டவர் வாய்மொழியால் வரும் தீமையை அவர் சொல்வார். பாலையும் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா வாழ்வழியாண்டவர் வாய்மொழியால் வரும் தீமையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார் இறையாட்சியில் அவர் ஆட்சியில் மானிடம் ஒன்றாகும் அஞ்சாதே, கலங்காதே. கடல் கொண்டு சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் பாரிருளை தீ களத்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன்னோடு நான் இருப்பேன் அஞ்சாதே கலங்காதே இந்த இரண்டாம் வாசகமானது புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே கிண்ணத்திலும் ஒரே அப்பத்திலும் பங்கு பெறும் நாம் சகோதர உறவில் வாழ அழைக்கப்படுகின்றோம். நற்கருணை உறவின் அடையாளமாக விளங்குகின்றது. எனவே நற்கருணையினை உறவாகவும் உயிராகவும் உணவாகவும் கொண்டிருக்கும் நாம் நற்கருணை சுட்டிக்காட்டும் உறவில் நிலைத்திருந்து புதுப்படைப்பாக வாழ வேண்டும் என்று கூறும் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையுள்ள இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, 15 முதல் 17 வரையுள்ள இறைவார்த்தைகள். பக்கம் 314. உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பக்கம் 128. லூக்கா எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 25 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனத்தோடு உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளவர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவளியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார்.
அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, முதல் முறையாக திருமுழுக்கு பெறவிருக்கின்ற அன்புள்ள செல்வங்களே, நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலி ஆகிய பனிமய அன்னையினுடைய விழாவினுடைய இறுதி கட்டத்திலே உங்களோடு இணைந்து இந்த விழாவிலே பங்கெடுத்து திருப்படி நிறைவேற்றுவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் 19 பேர் முதன்முறையாக ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் அருந்தக்கூடிய இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது உண்மையிலே எனக்கு இறைவன் தந்த ஒரு பேராகவே நான் கருதுகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வானத்திலிருந்து பனிமழை பொழிவது போல நம்முடைய இந்த விழாவானது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அருள் மழையை நிறைவாக தரக்கூடிய ஒரு அருளின் விழாவாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன், வேண்டுகின்றேன். நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முயற்சிகளிலே வெற்றியும் அருள் வளமும் பொருள் வளமும் நம்முடைய குடும்பங்களுக்கு மிகுந்து நம்முடைய ஊரிலே ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் நிலவ வேண்டும் என்று சிறப்பாக இன்று உங்களுக்காக மன்றாடுகின்றேன். அதுபோல முதன்முறையாக திருமுழுக்கு பெறவிருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவிலும் சாயலிலும் முதிர்ச்சி அடைந்து நம்முடைய குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் உண்மையிலேயே வளர்ச்சியையும் பெருமையையும் தேடித்தரக்கூடிய நல்ல கிறிஸ்தவ குடிமக்களாக, சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களாக, நாட்டினுடைய குடிமக்களாக வளர வேண்டும் அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்களுக்காக சிறப்பாக உங்களோடு இணைந்து இன்றைய திருப்பலியிலே மன்றாடுகின்றேன். 2 மாதங்களுக்கு முன்பு வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே திருப்பலியை முடித்துவிட்டு ஆலய வளாகத்தை விட்டு வெளியே வந்த பொழுது ஒருவர் துண்டு பிரசுரத்தை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். எனக்கும் கையிலே ஒன்றை கொடுத்தார். அதை எடுத்து படித்து பார்த்தார். அதனுடைய தலைப்பு எச்சரிக்கை எச்சரிக்கை, உலகம் அழியப் போகின்றது, மனம் திரும்புங்கள் என்ற ஒரு தலைப்பு அதற்கு இடப்பட்டிருந்தது. அதை படித்து பார்த்தால் 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணிக்குள் உலகம் அழியப் போகிறது என்று துல்லியமாக அதையிலே எடுத்துரைத்திருந்தார்கள். அதை படித்த பொழுது என்னுடைய மனதிலே பல வகையான கேள்விகள் எழுந்தன. முதல் கேள்வி, கிபி 1000 ஆண்டு முடிந்த பொழுது உலகமெல்லாம் முடியப் போகிறது என்ற ஐரோப்பாவிலே பெரும் கலவரம் ஏற்பட்டது. ஆனால் உலகம் முடியவில்லை. 1500ஆவது ஆண்டு வந்தது. அப்பொழுதும் அதே போல உலகம் முடியுமோ, எப்பொழுது முடியுமோ என்று பெரும் கலக்கம் பீதி மக்களிடையே தோன்றியது. ஆனால் உலகம் முடியவில்லை. 2000 ஆண்டு வந்தது. அப்பொழுதும் இதே போல உலகம் முடியப் போகிறது என்று பல வகையான பீதிகள் புரளிகள் கிளப்பப்பட்டன.
ஆனால் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உலகம் இருக்கத்தான் செய்கிறது. இப்படித்தான் 2011-12 ஆண்டிலும் நிகழப்போகிறதோ என்று முதல் கேள்வி உள்ளத்திலே தோன்றியது. இரண்டாவது ஒரு கேள்வி, உலகம் எப்பொழுது அழியப் போகும் என்று சீடர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு சொல்லுகின்றார், அது எப்பொழுது நிகழும் என்று வானதூதருக்கும் தெரியாது, மானிட மகனுக்கும் கூட தெரியாது என்று தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். வானதூதர்களுக்கும் மானிட மகன் இயேசு கிறிஸ்துவுக்குமே தெரியாத இந்த கேள்விக்குரிய பதிலை நம்முடைய நாட்டிலே உள்ள சிலருக்கு எப்படி பதில் கிடைத்தது என்பது புரியாத புதிராக இருந்தது. இவற்றை விட எல்லாம் முக்கியமாக என்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு ஆழமான கேள்வி, உண்மையிலேயே இந்த உலகம் அழியப் போகிறதா? இந்த உலகத்தை கடவுள் அழிக்கப் போகின்றாரா? நம்முடைய கடவுள் எத்தகைய கடவுள்? படைத்துவிட்டு அழிக்கக்கூடிய கடவுளா? சிறு பிள்ளைகள் வீடு கட்டி விளையாடுவார்கள், அம்மா சாப்பிட கூப்பிடுவாங்க, கட்டின வீட்டையெல்லாம் அடிச்சு போட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க. இது போலத்தான் நம்முடைய கடவுளும் படைக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வேலையை செய்கின்றாரா என்ற இன்னொரு கேள்வி எழுந்தது. இதை பற்றி தான் கொஞ்சம் உங்களோடு சிந்திக்க என்று விரும்புகின்றேன். நம்முடைய இந்திய சமயங்களை எடுத்துக்கொண்டால் கடவுளுக்கு 3 முக்கியமான பணிகள் உண்டு என்று சொல்வார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், படைத்தல், காத்தல், அழித்தல் என்று. ஆனால் கிறிஸ்துவ சமயத்திலே கடவுளுக்கு இந்த 3 பணிகளில் 2 பணிகள் தான் உண்டு. அவர் படைக்கக்கூடிய கடவுள், காக்கக்கூடிய கடவுள், அவர் அழிக்கக்கூடிய கடவுள் அல்ல. பழையப்பாட்டிலே பார்த்தோம் என்றால் அடிக்கடி பார்க்கின்றோம், கடவுளை பற்றி பேசும் பொழுது அவர் வாழ்வின் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் காண கிடக்கும். அவர் வாழ்வின் கடவுள், உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள் மட்டுமல்ல, அவர் வாழும் கடவுள். இந்த உலகத்திலே உள்ள ஏனைய உயிர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன, அவர்களுக்கு உயிர் இருக்கின்றது. விலங்குகள் வாழுகின்றன என்று நாம் சொல்ல மாட்டோம், மனிதர்கள் தான் வாழுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய கடவுள் வாழும் கடவுள். வாழும் கடவுள் என்றால் என்ன? வாழ்விக்கின்ற கடவுள் என்று பொருள். ஏனையோரை வாழ்விப்பதனால் அவர் வாழுகின்றார், ஏனையோரை வாழ்விப்பதற்காக அவர் வாழுகின்றார். அவ்வாறு ஏனையோரை வாழ்விக்கும் போதுதான் நாமும் வாழுகின்றோம். இதனால் தான் கடவுள் படைக்கின்றார். இருக்கின்ற அவர் இருக்கின்ற ஏனைய பொருட்களை எல்லாம் உருவாக்குகின்றார். அது அவருடைய இயல்பு. அவர் இருப்பதனால் இல்லாமையிலிருந்து இருக்கின்ற பொருட்களை எல்லாம் உருவாக்குகின்றார். அவர் வாழ்வதனால் மனிதரையும் வாழ வைக்கின்றார். அவருக்கு வாழ வைக்கத்தான் தெரியுமே ஒழிய அழிக்க தெரியாது. அவர் எதையாவது அழித்தார் என்றால் அதை காப்பதற்காக, அதை புதுப்பிப்பதற்காக, புதிய வடிவம் கொடுத்து, புதிய வளர்ச்சி கொடுத்து அதை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக. எனவே கிறிஸ்துவ கண்ணோக்கிலே நாம் பார்த்தோம் என்றால் கடவுளுக்கு 3 பணிகள் உண்டு என்று சொல்ல முடியும். எத்தகைய 3 பணிகள்? படைத்தல், காத்தல், புது படைப்பாக்கி நிறைவுக்கு கொண்டு வருதல். இன்றைய அறிவியல் கூட அதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு காலத்திலே நாம் நினைத்தோம், கடவுள் ஒரு நாள் பல ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்தார், படைத்து விட்டு அவருடைய பணி முடிந்து விட்டது என்று. ஆனால் மெய்யியல் கூட தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் படைத்து முடித்து விடவில்லை, தொடர்ந்து படைத்துக் கொண்டே இருக்கின்றார். படைப்பது என்பது அவருடைய நிரந்தரமான செயல். அவர் தொடர்ந்து படைத்துக் கொண்டிருப்பதனால் தான் நாம் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம், உயிர் வாழுகின்றோம். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பொருட்களும் இருக்கின்றன. எனவே இதை நாம் இன்றைய அறிவியலும் உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். எவ்வாறு என்றால், இன்றைய அறிவியல் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், புதிய புதிய அணுக்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, புதிய புதிய உயிர் படிவங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. எனவே படைப்பு என்பது தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு செயல். நம்முடைய கடவுள் தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல். புது படைப்பை உருவாக்கி அனைத்தையும் நிறைவுக்கு முழுமைக்கு கொண்டு வரக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். இதை நாம் விவிலியத்திலே தெள்ளத் தெளிவாக பார்க்கின்றோம். கடவுள் தொடக்கத்திலே ஆதியிலே படைக்கின்றார். அவர் படைத்த நோக்கத்திற்கு ஏற்ப மனிதர்கள் வாழவில்லை. எனவே இஸ்ராயேல் மக்களை அவர் ஒரு புது படைப்பாக உருவாக்குகின்றார். எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, இதை முதல் வாசகத்திலே படித்தோமே,
பசி பட்டினி இல்லாத மக்களாக, உயர்வு தாழ்வு இல்லாத மக்களாக, ஆதிக்கங்கள் சுரண்டல்கள் இல்லாத மக்களாக, சுதந்திர மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய மாண்போடும் சமத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் ஒத்துழைப்போடும் அவர்கள் வாழ வேண்டும் என்றுதான் அவர்களை தன்னுடைய மக்களாக அந்த எகிப்து மண்ணிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை இந்த பாலஸ்தீன் நாடு என்று சொல்லக்கூடிய பாலும் தேனும் வழிந்து விடக்கூடிய வாழ்வின் நிறைவை கொண்ட அந்த பகுதியிலே கொண்டு கொடியமர்த்துகின்றார். ஆனால் அவருடைய எண்ணத்திற்கேற்ப அந்த மக்களும் வாழவில்லை. எனவே தான் மீண்டும் மீண்டும் இறைவாக்கினை அனுப்புகின்றார், அவர்களை புதுப்படைப்பாக உருமாற்றுவதற்காக. எசேக்கியேல் இறைவாக்கு நூலிலே பார்க்கின்றோம், உங்களுக்கு நான் புதிய இதயத்தை தருவேன், புதிய உள்ளத்தை தருவேன். இந்த கடவுள் புதுப்பிக்கக்கூடிய கடவுள். இந்த இஸ்ராயேல் மக்களும் அவருடைய அந்த புதுப்படைப்பாக கூடிய அழைப்புக்கு ஏற்ப வாழாத காரணத்தினால் அந்த இயேசு கிறிஸ்துவே கடவுளுடைய மகனே இந்த மண்ணுலகிற்கு வந்து இறையாட்சி என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இந்த உலகத்தை எல்லாம் புதுப்பிப்பதற்காக, புதுப்படைப்பாக உருமாற்றுவதற்காக, இறை மக்கள் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் அவரே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவும் 12 திருத்தூதர்களும் சில பெண்களும் நடமாடக்கூடிய, ஊர் ஊராக செல்லக்கூடிய எடுத்துக்காட்டான ஒரு அருமையான மாதிரியான புதிய ஒரு சமூகமாக, புதிய ஒரு குழுமமாக வாழ்ந்தார்கள். அங்கே ஆதிக்கங்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகின்றார், நான் உங்களுடைய ஆசிரியர் தான், போதகர் தான். நான் உங்களுடைய ஆசிரியரும் போதகராக இருந்தாலும் நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகின்றேன். நீங்கள் இவ்வாறே ஒருவர் ஒருவருக்கு செய்யுங்கள். நான் இனி உங்களை ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுவேன். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவும் 12 திருத்தூதர்களும் சில பெண்களும் புதிய ஒரு சமுதாயமாக, புதிய ஒரு குழுமமாக, புது படைப்பாக வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட புது படைப்பது என்று கேட்டோம் என்றால், கடவுளுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோடு வாழ்ந்தார்கள். நீங்கள் இந்த மண் உலகிலே யாரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம், உங்கள் தந்தை ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர்கள், சகோதரிகள். நீங்கள் ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், நீங்கள் குரு என்று அழைக்கப்பட வேண்டாம். இதையெல்லாம் திருச்சபை மறந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவ சமூகமாக, ஒரே அப்பா கடவுளுடைய பிள்ளைகளாக ஒன்றித்து வாழ வேண்டும், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும். பிரிவுகள் பிளவுகள் இன்றி, கசப்புகள் வெறுப்புகள் இன்றி அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு புதிய படைப்பை தான், புதிய குழுமத்தை தான் இயேசு வாழ்ந்து காட்டினார். அத்தகைய ஒரு குழுமத்தை தான் சென்ற ஊரிலெல்லாம் அவர் உருவாக்கினார். நாம் பல சமயங்களில் நினைக்கின்றோம், ஏது இயேசு வார்த்தையை இறை வார்த்தையை போதித்து விட்டு போய்விட்டார் என்று. இறை வார்த்தையை போதித்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட மக்களை புதிய ஒரு குழுமமாக வாழ வைத்தார். சகோதரத்துவ குழுமங்களாக வாழ வைத்தார். பகிர்வு உள்ள குழுமங்களாக வாழ வைத்தார். ஒற்றுமை உள்ள குழுமங்களாக வாழ வைத்தார். ஒருவர் மீது ஒருவர் அக்கறை உள்ள குழுமங்களாக வாழ வைத்தார். இதுதான் இயேசுவினுடைய புதுப்படைப்பாக்கக்கூடிய இறையாட்சி பணியாக இருந்தது. இந்த புதுப்படைப்பு ஆக்கக்கூடிய அந்த ஒரு பணியினுடைய உச்சம்தான் அவர் சிலுவையிலே தம்மையே கையளித்த அந்த நிகழ்வு. அந்த இயேசு சிலுவையிலே இறந்து உயிர்த்து எழுந்து விட்டார் என்றால், அவர் உயிர்த்து எழுந்து இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்திற்கு சென்று விடவில்லை. உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன் என்று உறுதி அளித்துள்ள அவர் தன்னுடைய வார்த்தையின் வழியாகவும், சிறப்பாக நற்கருணையின் வழியாகவும், காலத்தினுடைய அறிகுறிகள் வழியாகவும், ஏழைகள் வழியாகவும் நம்மோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றார். அவர் இருக்கின்றார் என்றால் ஆற்றல் இருக்கும், சக்தி இருக்கும், புது படைப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இயேசு நாம் திருவுருவங்களிலும் படங்களிலும் பார்ப்பது போல இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் மட்டும் கொண்ட இயேசு அல்ல. துணிச்சல் உள்ள இயேசு, வீரம் கொண்ட இயேசு, ஆற்றல் மிக்க இயேசு. அவரை பற்றி தோமாவின் நற்செய்தி என்று சொல்லக்கூடிய திருமுறை சாராத ஒரு நற்செய்தியிலே ஒரு அருமையான வாசகம் காண கிடக்கிறது. அவரே கூறுகின்றார், நான் நெருப்பாக இருக்கின்றேன், என் அருகிலே வருகின்றவன் வாழ்வான், என்னை விட்டு விலகிச் செல்பவன் குளிரிலே சாவான் என்று அவர் கூறுவதாக தோமா எழுதிய நற்செய்தியிலே ஒரு வாசகம் காண கிடக்கிறது. ஒருவேளை இது வரலாற்று இயேசு சொன்ன ஒரு வாய்மொழியாக நற்செய்தி நூல்களிலே எவ்வளவோ காரியங்கள் இடம்பெறவில்லையே, அதுபோல இடம்பெறாத ஒரு கூற்றாக கூட இருக்கலாம்.
இருப்பினும் அதற்கு இணையான ஒரு வாக்கியத்தை நாம் லூக்கா நற்செய்தி 12ஆம் பிரிவு 49வது சொற்றொடரிலே பார்க்கிறோம். நான் இந்த மண்ணிலே நெருப்பை போடவே வந்தேன், அந்த நெருப்பு பற்றி எரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். ஒரு நெருப்பு மனிதனாக வாழ்ந்தவர் இயேசு. அவரை சந்தித்தவர்கள் சக்தியை உணர்ந்தார்கள், ஆற்றலை உணர்ந்தார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு துடிப்பை, ஒரு வல்லமையை பெற்றவர்களாக திரும்பி சென்றார்கள். எல்லாருக்கும் அந்த வல்லமையை கொடுக்கக்கூடிய வாழ்வழிக்கும் சக்தியை தரக்கூடியவராகத்தான் இயேசு வாழ்ந்தார். அவ்வாறு வல்லமை மிக்கவராக வாழ்ந்ததால் தான், வீரத்தோடும் துணிச்சலோடும் வாழ்ந்ததால் தான், செயல் திறனோடு வாழ்ந்ததால் தான் 3 ஆண்டுகள் கூட அவரை பணி செய்ய விடாமல் ஆதிக்க சக்திகள் அவரை அழித்து விட்டன. இருந்தாலும் அவரை ஒரு நிச்சயமாக அழிக்க முடியாது. அவர் உயிர்த்து எழுந்து உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை எல்லாம் புதுப்படைப்பாக உருமாற்றக்கூடிய சக்தியாக வல்லமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த அவருடைய வல்லமை உள்ள உடனிருப்பினுடைய முக்கியமான ஒரு வடிவம் தான் நற்கருணை. நற்கருணை என்பது, நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சீரோ மலங்கரா சபையினருடைய திருப்பலியிலே கலந்து கொண்டேன். அந்த திருப்பலியிலே நற்கருணையை பற்றி நம்முடைய திருப்பலியிலே இல்லாத ஒரு அருமையான ஒரு வாசகம் காண கிடக்கிறது, ஒரு சொல் தொடர் காண கிடக்கிறது. நற்கருணை எப்படி வர்ணிக்கின்றார்கள் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் ஆகிய நெருப்பு தணல். நற்கருணை எப்படி வர்ணிக்கின்றார்கள்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் ஆகிய நெருப்பு தணல். இயேசுனுடைய வல்லமை எல்லாம் ஒன்று திரண்டு, இயேசுனுடைய ஆற்றல் எல்லாம் திரட்சி அடைந்து நற்கருணையிலே நமக்கு கிடைக்கின்றது. இந்த நற்கருணையை பெறுகின்றவர்கள் ஒன்றிலே முதலிலே இயேசுவினுடைய அந்த புது படைப்பாக அவர்கள் மாற வேண்டும். இயேசு, நீங்கள் உண்ணும் அப்பம் இயேசுவினுடைய உடலில் பங்குபடுதல் அன்றோ, நீங்கள் அருந்தக்கூடிய கிண்ணம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் பங்குபடுதல் அன்றோ என்று தூய பவுல் கேட்கின்றார் என்றால், நாம் அவருடைய சதையும் இரத்தத்தையும் மட்டும் உள்வதில்லை, அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம், அவருடைய மனப்பான்மையை பெற்றுக் கொள்கிறோம், அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்கிறோம், அவருடைய தெய்வீக சக்தியை பெற்றுக் கொள்கிறோம். நற்கருணையை பெற்றவர்கள் யாரும் செயல்திறன் இல்லாதவர்களாக, அந்த ஆற்றல் தெய்வீக சக்தி இல்லாதவர்களாக வாழ முடியாது. இயேசுவை சந்தித்தவர்களை பார்த்தோம் என்றால், சந்தித்தவர்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றார்கள், அவரிடமிருந்து தெய்வீக சக்தி புறப்படுவதை உணர்ந்தார்கள். அவரை சந்தித்தவர்களே உணர்ந்தார்கள் என்றால் அவரோடு சங்கமமாகிவிட்டவர்கள், நற்கருணையின் வழியாக அவரோடு முழுமையாக ஒன்றுபட்டு விட்டவர்கள், அவருடைய ஆவியை பெறுகின்றவர்கள் நிச்சயமாக இந்த உலகை மாற்றக்கூடிய அந்த புது படைப்பினுடைய மனிதர்களாக உருமாறல். இவ்வாறு உருமாறுவதுதான் நற்கருணையை நம்மிடத்திலே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று நான் குறிப்பிட வேண்டும். இதை நாம் தூய பவுலுடைய திருமுகங்களிலே பார்க்கின்றோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது பிரிவு 17வது சொல்லிலே தூய பவுல் மிக அழகாக இந்த உண்மையை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றுபட்ட அனைவரும் புது படைப்பாக மாறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றுபட்ட அனைவரும் புது படைப்பாக மாறுகின்றார்கள். திருமுழுக்கின் வழியாக நாம் இயேசுவோடு ஒன்றுபட்டு இருக்கின்றோம். குறிப்பாக இந்த நற்கருணை வழியாக மிக நெருங்கிய முறையிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றுபடுகின்றோம். அந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் நற்கருணை வழியாக ஒன்றாகின்றோம் என்றால் நாம் அவரை போல புது படைப்பாக மாறுகின்றோம். புது படைப்பினுடைய மனிதர்களாக நாம் மாறுகின்றோம். புது படைப்பை உருவாக்குவதற்குரிய வல்லமையை பெற்றவர்களாக நாம் வளர்ந்து வருகின்றோம். எனவே இத்தகைய ஒரு வல்லமையை பெற்ற நாம் முதலில் அந்த இயேசு கிறிஸ்துவை போல உருமாறும். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை உண்டு இரத்தத்தை அருந்தக்கூடிய நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய அணுகுமுறைகளிலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய ஈடுபாடுகளிலே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையையும் வார்த்தையையும் செயல்பாட்டையும் கொண்டிருக்கின்றோமா? என்னுடைய இடத்திலே இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பார்? என்னுடைய இடத்திலே இயேசு இருந்தால் இந்த பிரச்சனையை எவ்வாறு சந்தித்திருப்பார், சரி செய்திருப்பார்? என்னுடைய இடத்திலே இயேசு இருந்தால் இந்த ஆளுக்கு என்ன வார்த்தையை சொல்லி இருப்பார்? என்னுடைய இடத்திலே இயேசு இருந்தால் இந்த சூழ்நிலையிலே எவ்வாறு நிலைப்பாடு எடுத்து செயல்பட்டிருப்பார் என்று
அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் லட்சியங்களையும் ஆற்றல்களையும் வல்லமையையும் பெற்றவராக செயல்படுகின்றவர்கள் தான் நற்கருணையினுடைய மனிதர்கள், இயேசுனுடைய சீடர்கள், புது படைப்பாக வாழக்கூடிய மனிதர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக அருமையாக பார்க்கின்றோமே, அந்த நல்ல சமாரியனுடைய மனநிலையை கொண்டவர்கள் தான் இந்த இயேசுவோடு ஒன்றுபட்டவர்கள். அந்த நல்ல சமாரியனுடைய ஓமையிலே பார்க்கிறோம். சாலையோரத்திலே ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறான். அதே பாதையிலே குரு ஒருவர் செல்லுகின்றார். அவனை பார்த்துவிட்டு சாலையினுடைய மறுபுறமாக சென்று அவர் தன்னுடைய போவல் இடத்திற்கு போய்விடுகின்றார். எதற்காக சாலையினுடைய மறுபக்கமாக சென்றார் என்ற வாசகத்தை பார்க்கிறோம். இதே வாசகம் லேவியரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியரும் அந்த மனிதனை பார்த்துவிட்டு சாலையினுடைய மறுபக்கமாக சென்று போய்விட்டார் என்று. எதற்காக சாலையினுடைய மறுபக்கமாக செல்லுகின்றார்கள்? பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக அந்த காயப்பட்டு கிடக்கக்கூடிய மனிதன் ரத்தம் தோய்ந்த மனிதனாக இருக்கலாம். அந்த மனிதனை தொட்டுவிட்டால் தங்களுக்கு தீட்டு, தாங்கள் ஆலய பணியை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தாங்கள் தீட்டுப்படுவதை பற்றிய அச்சத்தினால் அவர்கள் விலகிச் சென்றிருக்கலாம். அது அந்த பக்கமாக சென்றால் அவனை அடித்து போட்ட திருடர்கள் ஒளிந்திருந்து தமையும் அடித்து விடுவார்களோ என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த மனிதனை பற்றி அக்கறை கொள்ளாமல் சென்றிருக்கலாம். அடிப்படையிலே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நான் இங்கே நின்று இந்த மனிதனுக்கு உதவினால் எனக்கு என்ன நிகழும் என்று கேட்கின்றார். நான் இங்கே நின்று இந்த மனிதனுக்கு உதவினால் எனக்கு என்ன ஏற்படும் என்று கேட்கின்றார்கள். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய மனப்பான்மை. தன்னையே மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன இழப்பு ஏற்படும் என்று தன்னையே மையமாக வைத்து சிந்திக்கக்கூடிய மனநிலை. இது இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை அல்ல. நற்கருணை மனிதர்களுடைய மனநிலையும் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவால் புதுப்படைப்பு ஆக்கப்பட்ட மனிதர்களுடைய மனநிலையும் அல்ல. மாறாக அதே பாதையிலே வருகின்றானே ஒரு சமாரியன், அவர் என்ன கேள்வியை கேட்கின்றான்? சற்று வித்தியாசமான மாறுபட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றான். நான் இங்கே நின்று இந்த மனிதனுக்கு உதவவில்லை என்றால் அவனுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வியை கேட்கின்றான். அவன் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி அல்ல. நான் இங்கே நின்று இந்த மனிதனுக்கு உதவவில்லை என்றால் அவனுக்கு என்ன நடக்கும்? இதுதான் பிறர் மைய சிந்தனை, இதுதான் இயேசுனுடைய சிந்தனை, இதுதான் தன்னையே நற்கருணையின் வழியாக நமக்கு தரக்கூடிய இயேசுனுடைய தியாக சிந்தனை, இதுதான் தெய்வீக சிந்தனை. இத்தகைய சிந்தனையை பெற்றவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே நற்கருணை என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் அருளடையாகும். வரும் இயேசுனுடைய சதையையும் இரத்தத்தையும் உண்ணக்கூடிய ஒன்று அல்ல. இயேசுனுடைய சதையும் இரத்தமும் என்றால் அவருடைய முழுமையான ஆளுமை. தூய பவுல் சொல்லுவது போல, உங்களிடத்திலே இயேசு கிறிஸ்து உருவாகுவது வரை பேறுகால வேதனையை அனுபவிக்கக்கூடிய தாயை போல நானும் வேதனைப்படுகிறேன். நற்கருணையிலே பங்கெடுக்கும் போது நாமும் அந்த இயேசுவை போல உருமாற வேண்டும். வாழுவது நான் அல்ல, என்னிலே இயேசு கிறிஸ்துவை வாழுகின்றார் என்று சொல்லக்கூடிய அத்தகைய உணர்வு, உறுதிப்பாடு, எண்ணம் நமக்கு வர வேண்டும். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகளை என்று இயேசு சொல்லுகின்றார். அதே போல அந்த இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்து அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். அவருடைய பணி என்ன? இந்த உலகத்தை புதுப்பிக்கக்கூடிய பணி. நாம் மிக அருமையாக பார்க்கிறோம் இந்த திருவெளிப்பாட்டு நூலிலே, புதிய வானகமும் புதிய வையகமும் நான் புறப்பட கண்டேன். வானத்திலிருந்து மணமகனுக்கு என்று அலங்கரிக்கப்பட்ட மணமகளை போல அது இறங்கி வந்தது என்று அங்கே அதை பற்றி பேசும்போது, கடவுள் மனிதரிடையே இருப்பார், கடவுள் மனிதரிடையே இருப்பார். அங்கே நோய் இராது, அங்கே கண்ணீர் இராது, அங்கே சாவிராது, அவரே அனைவருடைய கண்ணீரையும் துடைத்து விடுவார் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய உலகத்தை பற்றிய அருமையான ஒரு குறிப்பு காண கிடக்கிறது. இறுதியாக இதோ நான் அனைத்தையும் புதியதென ஆக்குகின்றேன் என்று அந்த பகுதி முடிகிறது. திருப்பாடல் நூல் 21வது அதிகாரம் 5வது சொற்றொடரிலே இதை நாம் பார்க்கிறோம். இதோ நான் அனைத்தையும் புதியன ஆக்குகின்றேன். ஆமன்பர்களே, நம்முடைய கடவுள் புதிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய கடவுள், புதிய குடும்பங்களை உருவாக்கக்கூடிய கடவுள், புதிய ஊர்களையும் சமுதாயத்தையும் உருவாக்கக்கூடிய கடவுள், புதிய படைப்பையே, புதிய உலகத்தையே உருவாக்கக்கூடிய கடவுள். அவர் சாவின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வின் கடவுள். நற்கருணையின் வழியாக அவர் தம்முடைய வாழ்வை நமக்கு தந்திருக்கின்றார் என்றால் அவரை போல நாமும் வாழக்கூடிய மனிதர்களாக,
பிறரை வாழ வைக்கக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தை எல்லாம் அன்பு நிறைந்த, அருள் நிறைந்த, இன்பம் நிறைந்த, இறைவனுடைய உடனிருப்பு நிறைந்த ஒரு உலகமாக மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அங்கே போர் இருக்கக்கூடாது, அங்கே நோய் இருக்கக்கூடாது, அங்கே பட்டினி இருக்கக்கூடாது, அங்கே பிளவுகள் பிரிவுகள் இருக்கக்கூடாது, அங்கே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. எல்லாரும் கடவுளுடைய மக்களுக்குரிய அந்த மாண்போடும் உறவோடும் என்ன பிரச்சனை எழுந்தாலும் அதை நல்ல மனதோடு திறந்த உள்ளத்தோடு நான் என்று சொல்லக்கூடிய ஆணவம் இல்லாமல் கலந்து பேசி பொது நன்மையை முன்னிறுத்தி முடிவெடுத்து புதிய சமுதாயத்தை படைக்கக்கூடிய அந்த வல்லமை தான் நற்கருணை. எனவே இந்த வல்லமையை தமக்கு தரக்கூடிய நற்கருணையை பெற்ற நாம் அனைவரும் உண்மையான நடமாடக்கூடிய நற்கருணைகளாக வாழுகின்றோம். உலகை உருமாற்றக்கூடிய, உறவுகளை செம்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய குடும்பங்களை அன்புமயமாக்கக்கூடிய, இன்பமயமாக்கக்கூடிய உண்மையான இறை ஆட்சியினுடைய மனிதர்களாக வாழுகின்றோம். நாம் எங்கு சென்றாலும் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த லட்சியம், இயேசு கிறிஸ்துனுடைய விழுமியங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை நம் வழியாக பிறருக்கு தரப்பட்டு அவர்களை நாம் உண்மையின் மனிதர்களாக வாழ வைக்கின்றோமா? அல்லது இன்றைய காலத்திற்கேற்ப, இன்றைய சீரழிவு கலாச்சாரத்திற்கேற்ப, இன்றைய நுகர்வு பண்பாட்டிற்கு ஏற்ப நாமும் காலத்தினுடைய காலத்திற்கேற்ற கோலம் போட்டு வாழுகின்றோம். லட்சிய மனிதர்களாக வாழ்வோம். இயேசுனுடைய உடனிருப்பு, உயிருள்ள உடனிருப்பாக, நமக்கு வாழ்வு தரக்கூடிய வல்லமை மிக்க உடனிருப்பாக, நம்மை தெய்வீக மனிதர்களாக மாற்றக்கூடிய அந்த உடனிருப்பாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு அந்த இயேசு கிறிஸ்துனுடைய, உயிர்த்த இயேசு கிறிஸ்துனுடைய உடனிருப்பை நாமும் நற்கருணை வழியாக உணர்ந்து அவரை போல அந்த இறையாட்சியினுடைய புதுப்படைப்பை உருவாக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய இடத்திலே, நாம் பணி செய்யக்கூடிய இடத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊரிலே நம் வழியாக இறையாட்சி என்று சொல்லக்கூடிய புது படைப்பு மலர வேண்டும் என்ற மன்றாட்டோடு இத்திருப்பலியை பங்கு. மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளை, இறைவன் நம்முடைய தந்தையும் தாயுமானவர், அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு வாழ்வுக்கு வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்து குடைகளையும் தாராள உள்ளத்தோடு நமக்கு தர காத்திருக்கின்றவர். அன்போடும் நம்பிக்கையோடும் அவரை அணுகி நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் அவர் திருமுன் வைப்போம். புதிதாக உம்முடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை பெறுவதனால் எங்களின் பழைய வாழ்வுக்குரிய பாவ செயல்களில் இருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வுக்குரியவற்றில் நாட்டம் கொண்டு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, எங்களின் பெற்றோருக்காகவும் ஞான பெற்றோருக்காகவும் மன்றாடுகின்றோம். என் பெற்றோரும் ஞான பெற்றோரும் எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ துணை புரியும். என் பெற்றோரின் வாழ்வு மேன்மையுடைய செயல்கள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் அனைத்துமாயிருக்கும் அன்பு தெய்வமே இறைவா, எங்களை போன்று எங்கள் ஊரில் இருக்கும் அனைத்து சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீரே எம் சகோதர சகோதரிகள்
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் உன்னதமே இறைவா, நற்கருணையின் வழியாக உறவோடு வாழ எங்களுக்கு அழைப்பு விடுகின்றேன். எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாங்கள் உறவோடு வாழ்ந்து உமக்கு சான்று பகர வேண்டிய அருளை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துணையே இறைவா, எங்கள் சமூகத்தில் நோய் நொடிகளாலும் மனக்கவலைகளாலும் மனக்காயங்களாலும் தவிக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். நீரே ஆறுதலின் பிறப்பிடமாக இருந்து துன்பத் துயரங்களில் இருந்து ஒவ்வொருவரையும் மீட்டருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வரங்கள் அனைத்தின் ஊற்றே, வாழ்வின் நிறைவே இறைவா, நீர் எங்களுடைய வாழ்விலே தந்துள்ள அனைத்து வளங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் எங்களுடைய வாழ்விற்கு தேவையான எங்களுடைய அனைத்து உதவிகளையும் அனைத்து அருள்கொடைகளையும் தொடர்ந்து நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய திருமகனுடைய பாதையிலே நாங்கள் நடந்து உம்முடைய அன்பின் தூதுவர்களாக அமைதியினுடைய சாட்சிகளாக எங்கும் எப்பொழுதும் விளங்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடல் எண் 94. முதல் திருவிருந்து பெற விரும்புவோர் முன் வருக. ரித்திஷா, இக்னேசியஸ் சபி, பிஸ்மினி, பபின் ராஜா, நிம்சியா, பிரைட்வின், லிஷா, ஜெவின், அபிஷா, ஜெர்வின் சுகன், ஆல்ஸ்டன், ஜெனிஸ் ராஜன், மார்லின் ரோஜ் டினோ, ஷேன் மணி, டிவிஷ், ஆண்ட்ரின் அபினாஷ், மைக்கேல் ஷாரோன், அரவிந்த், ஆண்டனி பில்கேட்ஸ், அன்புமிக்க பிள்ளைகளே, தகுந்த தயாரிப்புக்கு பின் நம் ஆண்டவர் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக பெற்றுக்கொள்ள இறைவனின் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களது இந்த விருப்பத்தை கனிவுடன் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பாராக. உங்களில் இந்த முயற்சியை தூண்டிய பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் உறவினர்களையும் இறைவன் தமது அருளினால் மகிழ்ச்சியுறச் செய்வாராக. அன்பு மிகுந்த இறைவனின் திருப்பெயராலும்
இங்கே கூடியிருக்கும் இறை சமூகத்தின் பெயராலும் உங்களது நம்பிக்கைக்கு சான்று பகர உங்களை நான் வினவுகிறேன். நீங்கள் பெற இருக்கும் நற்கருணை நம் ஆண்டவர் இயேசுவின் உயிருள்ள திருவுடல் என்பதை நம்புகிறீர்களா? உங்களது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் நற்கருணை என்பதை நம்புகிறீர்களா? இறைவனின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதால் இறைமக்கள் சமூகத்தோடு நீங்கள் ஒரு உடலாக ஓர் உயிராக இணைக்கப்படுகிறீர்கள் என்பதை நம்புகிறீர்களா? இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள இருக்க நீங்கள் இயேசுவை போல் பிறர் வாழ்வு பெற உங்களையே கையளிக்க உறுதியளிக்கிறீர்களா? நற்கருணைக்கு தகுந்த வணக்கம் செலுத்தி இயேசுவின் இரக்கம், மன்னிப்பு, பகிர்வு இவற்றை வாழ்வில் கடைபிடிக்க உறுதியளிக்கிறீர்களா? ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, இப்பிள்ளைகள் அறிக்கையிட்ட நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி இவர்களை தகுதிப்படுத்துவீராக. குழந்தைகள் கொடுத்த வாக்குறுதியின்படி எந்நாளும் வாழ இவர்களுக்கு துணை புரிவீராக. இந்த பிள்ளைகள் இயேசுவின் சாயலை நிறைவாக தாங்கி உலகெல்லாம் இயேசுவின் தியாக அன்புக்கு சான்று பகர்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆ
என்றாரம் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வை உத்தரங்களில் கையளித்தேன் தாரங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாரம் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வை உத்தரங்களில் கையளித்தேன் தாரங்கள் பாடும் காலை சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் நம்முடைய தந்தையும் தாயும் ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாகவும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவையும் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது அது குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபையாகி எங்களுக்கு தயவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் எங்களுக்கு நிறை வாழ்வு தரும் நல்ல செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகியவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பணிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பணி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடம் அடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திருரத்தை மருகும் பொழுதெல்லாம் நாங்களும் முழுமையாக கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
பணிவே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செய்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16வது ஆசீர்வாதப்பர், எங்கள் ஆயர் ரெமிஜியஸ் பீட்டர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர், ஜான் மரிய வியானி ஆகிய அனைவரின் நினைவுறுந்தவர்களோ எங்கள் அனைவரின் அன்பின் நிறைவை அடையச் செய்தவர்களோ. உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அஞ்சலி
அகமதை உயர்த்தும் நாதனே உமக்கே தூபாஞ்சலி. அஞ்சலி 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 நாதனே உமக்கே தூபாஞ்சலி. மனம் வீசும் மலர் போல் மனங்களை மகிழ்விக்கும் மன்னவா உமக்கே மலரஞ்சலி. அஞ்சலி 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 மன்னவா உமக்கே மலரஞ்சலி. கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள், தீமைகள், நோய்கள் யாவற்றிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கவலையும் கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் பாராமல் உம்முடைய அன்பு மக்களாகி எங்களுடைய நம்பிக்கை ஒன்றையே கண்ணோக்கி உலகம் தர இயலாத உமக்கு அன்பு செய்வதிலிருந்தும் ஒருவரை சகோதர சகோதரிகளாக ஏற்று அவர்களுக்கு அன்பு பணி செய்து வாழ்வதிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த உம்முடைய உண்மையான நிறைவான தெய்வீக அமைதியை பெற்று அந்த அமைதியினுடைய தூதர்களாக நாங்கள் ஒருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஊருக்கும் சமுதாயத்திற்கும் நாங்கள் விளங்க எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்தை வழங்குவோம். Maria,
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறை வாழ்வளிப்பனவாக. பாடல் எண் 105. திருமணத்தில் ஏதாச்சும் கொடுப்பாங்க. கெட்டாத விட்டது அவன் அடியா மேலே வருவாங்களா கீழே வச்சு வருவாங்களா? நில்லுங்க பார்க்க.
உயிர்கள் கூவிடும் இனிமையிலே நல்லேசுவின் புகழினை பாடுங்கள். உயிர்கள் கூவிடும் இனிமையிலே நல்லேசுவின் புகழினை பாடுங்கள். என் மனக்கோயிலின் வாசலிலே இம்மனக்கோவிலின் வாசலிலே என்றும் மாறாயோ ஆதினமுறம் நீ ஜீவமுறம் நீ அமுதே உயிரே ஜீவ உறவே இதயம் என்று நாவில் எழுதிடும் ஜீவ உறவே நீ வருவாயமுரா வாயிரமுறம் நீ ஜீவமுறம் நீ அமுதே உயிரே ஜீவ உறவே என்ற இதயம் என்ற நாவில் எழுதிடும் ஜீவ உறவே நீ வருவாயமுரா வாயிரமுறம் நீ ஜீவமுறம் நீ நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா பொங்கும் உந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா உங்கள் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் என்ற நெஞ்சிலே நன்றி பாடும் நாள் வந்ததே இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா பொங்கும் உந்த கருணைக்கு அளவில்லையோ தலைவா பொருளில்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதும்.
அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, புனித தஸ்னேவிஸ் அன்னையினுடைய 9வது திருநாளிலே நாம் கால் பதித்திருக்கிறோம். இந்த அருமையான நாளிலே காலை திருப்பலிலே முதல் திருவிருந்து உட்கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக சிறப்பாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்விலே புது படைப்பாக தங்களை மாற்றிக்கொள்ளவும், புது படைப்பாக்கும் கருவியாக தங்களை உருவாக்கி கொள்ளவும் அவர்கள் இந்த திருவிருந்தினை உட்கொண்டிருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையிலே நாம் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். இந்த அருமையான வேளையிலே இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்கு தலைமை ஏற்று இந்த திருப்பலி நிறைவேற்றியவரும் சிறந்ததொரு மறையுரை ஆற்றியவரும் அருள் பணியாளர் டி. அல்போன்ஸ் அவர்கள் தமிழக விவிலிய மறைக்கல்வி மற்றும் திருவழிபாட்டு நடுநிலை திண்டிவனத்திலே இயக்குனராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். புனித பவுல் எப்படி கமாலியலுடைய பாதத்திலே இருந்து கற்று தெரிந்தாரோ அதே போல நானும் அருள் பணியாளருடைய பாதத்தில் இருந்து அவருடைய பாசறையில் கற்று தெரிந்தவன் என்று சொல்லக்கூடிய வகையிலே நான் அதை பெருமையாக நினைத்து பார்க்கிறேன். அருமையான சிந்தனையாளர், தற்போது இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலும் நமது திருச்சபை, அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய தொடர்புடைய அனைத்து சிந்தனை நெறிமுறைகளையும் வகுத்து தரக்கூடிய, புது பார்வை தரக்கூடிய வகையிலே அவருடைய பணி, அவருடைய எழுத்து மிக சிறப்பாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய உயர்ந்த மனிதர் நம்மத்திலே வந்து நமக்காக ஜெபித்து சிறந்ததொரு மறையுரை ஆற்றியதற்காக நமது பங்கு தந்தை, பங்கு பேரவை, இன்று முதல் திருவிருந்து உட்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த முதல் திருவிருந்து உட்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரியதொரு சிறந்த பயிற்சியை வழங்கியவர்கள் நமது மறைக்கல்வி மன்றத்தை சார்ந்தவர்கள். அவருடைய பெயர்களை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மறைக்கல்வி மன்றத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஆசிரியை பங்கராசம்மாள், ஆசிரியை அமலா, ஆசிரியை டேசி, ஆசிரியை ஃபாத்திமா, ஆசிரியர் ஹேம்லெட் மணி, இவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் பல்வேறு தருணங்களில் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த குழந்தைகளுக்காக முழுக்க அர்ப்பண உள்ளத்தோடு அவர்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். இந்த பயிற்சியெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே பங்கு தந்தை, பங்கு பேரவை, மறைக்கல்வி மன்றம் மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் இந்த ஆசிரியர்களுக்கும் மறைக்கல்வி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் 9வது திருவிழா காலை திருப்பலி மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று மாலை நம்மை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்வோம் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மாலை ஆராதனையிலே நாம் பங்கு பெற இருக்கிறோம். மாலை ஆராதனை மாலை சரியாக 6 மணிக்கு ஜெபமாலையோடு தொடங்க இருக்கிறது. அதற்கு தலைமையேற்று அந்த மாலை ஆராதனையை வழிநடத்த இருக்கக்கூடியவர்கள் அருள் பணியாளர் பிரான்சிஸ் எம் போர்ஜியோ அவர்கள் மறை மாவட்ட பொருளாளராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். மறையுரை ஆற்ற இருக்கக்கூடியவர்கள் அருள் பணியாளர் பி. சகாயதாஸ் அவர்கள் முழகுமூடு வட்டார முதன்மை பணியாளராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த மாலை ஆராதனையை சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் பங்கு அருள் பணி பேரவையினர் மற்றும் நிதிக்குழு தகுந்த தயாரிப்போடு இந்த வழிபாட்டிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் திருவிருந்து எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய நன்றி இங்கு இடம்பெற இருக்கிறது. எனவே அனைவரும் அவர்களோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல எழுந்து நிற்போம். ஞானத்தின் ஊற்றான அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்வின் முத்தான நாள். உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்கள் ஆன்ம உணவாகவும்
பானமாகவும் அளித்துள்ளீர். அதற்காக தந்தையே உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. புனிதத்தின் ஊற்றான அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உமது இறைவார்த்தைகளையும் மறையுரையும் வழங்கி எங்களை புதுப்படைப்புகளாக மாற உமது மேலான அன்பை பொழிந்து கொண்டிருக்கும் தந்தையே, உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. உண்மையின் ஊற்றே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். இந்த விழாவினை சிறப்பிக்க காரணமாயிருந்த எங்கள் அன்பு பெற்றோரையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளுக்கும் எங்களுக்கு அழைத்தமைக்காகவும் மேலான கிருபையை உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு வாழ்வழிக்கும் வல்லமையாக தந்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருளடையாள முறையிலே கொண்டாடிய நாங்கள் அவரைப் போல உலகை பொதுப்படைப்பாக மாற்றி எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டுமென்ற அழைப்பினை ஏற்று மனத்துணிவுடன் வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய ஆசி வேண்டி தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அன்புடன் உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்கள் மேல் பொழிவாராக. இறைவன் உங்களை நம்பிக்கையின் போதனையால் நாளும் வளப்படுத்தி நற்செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. இறைவன் உங்களை அன்பிலும் அமைதியிலும் வழிநடத்தி தம்மை நோக்கி வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 152. மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க,
உருகுதம்மா உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா அருகாமை காண இருள் விலகுதம்மா உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உங்கள் கூறுகின்ற உன்னன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டு ஒரு நாளும் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க எங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க மாதா நீ வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க ரவுண்டில் போ இல்லை ஏனி இதெல்லாம் எடுக்கண்டானே ஏன் அனுப்பி என்ன பேச வந்துட்டு